ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள், மனித வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்ற வசனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். இந்த தேவன் நம்மளோட எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு ரூபத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்காக தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர்கள் நமக்காக உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நிறைய பேர் அறிந்திருக்கலாம், நிறைய பேர் அறியாமலேயும் இருக்கலாம். காரணம், நாம் தொடர்ச்சியான பைபிள் ரீடிங் இல்லாது, தேவனோட தொடர்பு இல்லாது, தேவனோட தொடர்பு கொண்டே இருந்து கொண்டிருந்தால் தேவ தூதர்கள் கூட கனவுல வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படி கேட்டால் சாத்தியம். ஏன்னா இதனால தான் தானியேல் 6:20-23 வரைக்கும் பாருங்கள். அங்கே தானியேலை ஒரு சிங்க கெபில தூக்கி போடுறாங்க. காரணம், இந்த தானியேல் மேலே எந்த ஒரு குற்றங்களுமே சுமத்த முடியலை. அப்போ எப்போ பார்த்தாலும் காடை தான், அதாவது தேவனை துதித்து கொண்டே இருக்கிறான். அதனால் இவன் மேலே ஒரு குற்றம் வரணுங்கிறதுக்காக யாராக இருந்தாலும் சரி, இந்த ராஜாவை எதிர்த்து இவர் போடக்கூடிய கட்டளைக்கு எதிராக யாருமே செயல்படக்கூடாது என்பதற்காக யாருமே இந்த தானியேல் 6:7 பாருங்கள். எவனாயிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கெபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும், சேதாபதிக்கும், பிரபுக்களுக்கும், மந்திரிமார்களுக்கும், தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ராஜா கிட்ட உம்மை நோக்கி தான் யாராக இருந்தாலுமே விண்ணப்பம் பண்ணணும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது உத்தரவாக மாறி இங்கே வருகிறது. அந்த நேரத்தில் தானியேல் என்ன செய்துட்டு இருந்தாச்சுன்னா, தானியேல் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ இவன் மேலே ஒரு குற்றம், அதாவது ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டாங்கிற ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் நான் உன்னை நிறைய பேர்களுக்கு அதிகாரிகள் ஆக்குவேன். அவன் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால நிறைய பேர்களுக்கு அதிகாரிகள், கொஞ்சத்தில் இல்லை, கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருந்ததுனால அவன் நிறைய பேர்களுக்கு அதிகாரிகள் ஆக்கப்படுகிறான். அப்படி ஆக்கப்பட்டு வரும் பொழுது அவன் ராஜாவுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறான். அந்த நேரத்தில் இவன் மேலே எதிர்ப்பில் உள்ளவர்கள், அதாவது இவனை எப்படியாவது போஸ்ட்லேருந்து கீழே வைக்கணும் என்று துடித்தவர்கள், ரெண்டாவது அவன் வணங்குகிற தெய்வத்தை விட என் தெய்வன் பெரியவர் என்று இருமார்ப்பு கொண்டவர்கள் எல்லாருமே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உம்மை தவிர வேறு யாருமே பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவன் நேராக போய் முழங்கால் போட்டு தேவனை நோக்கி பேசுகிறான். அப்பொழுது சிங்கத்தினுடைய குகையில் அவன் தள்ளப்படும் பொழுது கண்டிப்பான முறையில் நான் காப்பாற்றப்படுவேன் என்று அவன் சொல்கிறான். அதுதான் அதில் சொல்லப்படுது. தானியேல் 6:28 ராஜா கெபின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தார் என்று தானியேலை கேட்டான். இந்த சிங்கத்துக்கு கெபில தள்ளி போட்டிருக்கோமே, நீ இதுலேருந்து தப்பிச்சிட்டியா? இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் சிங்கத்தின் கெபிக்கிலே பிடிக்கப்படலாம்ன்றத விட பிடிக்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் உங்களை விரோதிப்பார்கள். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மட்டும்தான் தேவனை தொழுது கொண்டு இருக்கும். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட உங்களுடைய ப்ரேயருக்கு என்னென்ன இடைஞ்சல் உண்டோ அவ்வளோ இடைஞ்சலும் பண்ணுவாங்க. சாத்தான் மேலே இருந்து
பார்த்துக்கிட்டே இருப்பான். உங்களை எப்படிலாம் ப்ரமோட் ஆக்கணும் உண்டு. அதுக்கு உண்டான பாதைகள் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப்பு உண்டாக்கணும்னா, உங்களை பரிசுத்த குறைச்சலாக்கணும், வேத வாசிப்பை குறைக்கணும். இந்த வேத சத்தியத்தின் மார்க்கத்தின்படி உள்ளதை ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு அவன் எல்லா வகையிலையும் முயற்சி செய்வான். முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆத்மாவுடைய திட்டங்களை அவனால் அறிய முடியாது. நீங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் இல்லாட்ட செயல்படுத்தின திட்டங்கள் மட்டும்தான் சாத்தனால் அறிய முடியும். உங்களோட ஆத்மா எப்படி இருக்குங்கிறது, ஆத்மான எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது, தேவனோடு எப்பொழுதும் தொடர்பிலே இருந்து கொண்டிருந்தால் நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், எந்தெந்த சம்பவங்கள் எப்படி எப்படிலாம் நடக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வரும். அப்படி சொல்லப்பட்டு கொண்டு வராமல் இருந்தால் நீங்கள் தேவனை நோக்கி கேளுங்க, முழங்கால் போட்டு கேளுங்க. தேவன் அவர் எல்லாத்துக்கும் தேவன் தான். ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்கு மட்டும் தேவன் இல்லை, சகல ஜனங்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி தான். சரி, நான் இந்த ஒரு காரியத்தை கேட்டேன், இந்த ஒரு விஷயத்தை கேட்டேன், தேவன் இது எனக்கு செய்யலையே வைக்கலையே. பாருங்கள், எல்லாற்றுக்கும் நேரங்கள் காலங்கள்ன்ற ஒன்று இருக்குது. அந்த நேரங்கள் காலங்கள்னு சொல்லி வரும்பொழுது எல்லாம் சரியாக வரும். இதே போல் நீங்கள் இந்த சிங்க கவியில் மாட்டிருக்கிற மாதிரி தனிமையாக யாரும் பாதுகாப்பட்ட நிலைமையில் ஒரு சூழ்நிலையில் லாக்காகி இனிமேல் நாம் அவ்வளோதானும் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறதாச்சுன்னா, ஜஸ்ட் நிறைய பேர் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வித்தின் எ செகண்டில் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. காரணம், அந்த வித்தின் எ செகண்டு தான் தேவ தூதர்கள் நமக்கு இங்கே வந்து பணியாற்றி நம்மளோட உயிரை காப்பாற்றி விடுவார்கள். காரணம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு சொந்தமானது என்பதனால். இதனாலே காப்பாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஸோ இது எல்லாருடைய லைஃப்லேயும் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் டச் ஆகி தான் வந்திருப்பீங்க. அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க. அப்பொழுது தானியல் என்ன சொல்கிறேன் பாருங்கள். அப்பொழுது தானியல், ராஜாவே நீர் என்றென்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமீன். யார் அனுப்பி? தூதனை அனுப்பி. இதே போல தான் நமக்கும் தூதர்கள் உண்டு. அவங்க நமக்கு வந்து என்ன தேவையோ, இந்த சரீரத்துக்கு, இந்த உலகத்துக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அந்த தூதர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டாச்சுன்னா இந்த உலகத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அங்கே என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு தூதனை அனுப்பி என்ன என் தேவன் தப்பித்தார். இதே போல் உங்களுக்குன்னு உள்ள தூதர்கள் உங்களை தப்பிப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தானியேல் 9:23 பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா மகிமையும் தேவனுக்கு உரியது. தேவன் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்கள் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசனங்களாக தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிராமணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடாமல் போனோம். இருக்கிறோமா? கண்டிப்பாக போயிருக்கோம். ஏன்னா இந்த பாவனை என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்காக தான் நிறைய இடங்களில் வாழ்க்கையில் வலிக்க விழுந்திருக்கலாம். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சேர்த்தான். இந்த உலகமே பெருமை பிடித்த உலகம். இந்த உலகம் தானுங்கிற ஒரு இருமாப்பு கொண்ட உலகம். நாம் இங்கே கிறிஸ்துவ எங்களுக்குள்ளே இருக்குங்கிறது இது இருமாப்பு இல்லை, இது நம்மளுடைய வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை இந்த உலகத்தில் எவனாலையும் அசைக்க முடியாது.
ஏன்னா நமக்கு இங்கே தேவ தூதர்களும் பாதுகாவலாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய என் தேவனிடத்தில் 10வது வசனம் 9:10 ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இந்த இரக்கங்களும் மன்னிப்புகளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நம்மை படைத்த தேவனை நோக்கி தான் கேட்கணும். அது முதலாம் வானம் நம் கண்ணுக்கு முதலாம் வானம் தெரியும், 2வது வானம் தெரியாது, 3வது வானம் தெரியாது. ஆனால் அந்த 2வது வானத்தில் உள்ளவங்களை நம்ம கனவுல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அந்த 2ஆம் வானத்தில் உள்ளவர்கள் தேவ தூதர்கள். சாத்தானும் உண்டு. சாத்தான் ஒரே ஒரு சாத்தான் தான், அவனுக்கு ஏகப்பட்ட தூதர்கள் உண்டு. அந்த ஏகப்பட்ட தூதர்கள் கனவுல வந்துட்டு அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்மா முதல்ல நிலக்குலைய வச்சுட்டா போதும். அப்படி உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய ஆத்மாவை நிலைக்குலைய வச்சுட்டா உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆவியும் கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். இந்த முயற்சிகள்லாம் தோற்று போகணும் என்பதற்காகத்தான் தேவ தூதர்களே நமக்கு நாம் கூப்பிட்ட உடனே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவ தூதர்களுடைய நாம் இந்த உலகத்தை கண்டும் மற்ற சூழ்நிலையில் கண்டும் எதை கண்டுமே பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த தேவ தூதர்கள் உங்களுக்கு கிரியை செய்கிறாங்களா என்று கேட்டால் ஆமாம் என்று தெரிந்து கொள்ளணும்னா நம்ம பைபிளில் நிறைய படிக்கும் பொழுது தான் அதிலிருந்து நிறைய விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியும். இப்படி தான் அப்போ அந்த ஆதியாகமம் 19:13 பாருங்கள். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். யார் அனுப்பியிருக்கிறார்? தேவ தூதர்களை. எதை குறித்து? அந்த பட்டணங்களை சோதம் கொமோராங்கிற பட்டணங்களை அழிக்கிறதுக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறாங்க. அந்த தேவ தூதர்கள் இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், நீங்களாம் திரும்பி பார்க்காம போயிருங்க சொல்லி தேவனால் இது அழிக்கப்பட்டது. எல்லாமே முன்னக்கூட்டி சொல்லப்படும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதே போல் தேவன் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். தேவ தூதர்கள் மூலமாக பேசுவார். 2 ராஜாக்கள், பிரைஸ் தி லார்ட்,